கர்த்தர் நல்லவர். என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை தியானிப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவர் இந்த மாதம் சொன்ன நமக்கு வாக்கு தத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது அவர்கள் இறைச்சியை கேட்டபோது, ஆண்டவரே, மந்தையில் இருக்கிற ஆடு மாடுகளையும் அங்கே மச்சத்தை, அங்கே கடலில் இருக்கிற மச்சங்களை கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதாதே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை பார். 1 நாளா 2 நாளா 6 நாளா 1 வாரமா இல்லை, 1 மாதம் அளவும் இந்த ஜனங்கள் போஷிக்கும்படி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தை கொண்டு தேவன் வழி நடத்த போகிறார். இந்த 1 மாதம் முழுவதும் அவர்கள் புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஒரு கீழ்காற்று கொண்டு வந்து காடையை அங்கே பிரயாண தூரம் போடப்பட்டது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். சொன்ன வார்த்தையின்படி கையின் கிரியைகளிலே நடப்பித்தார். அவர்கள் கண்கள் கண்டு மகிழ்ந்தது. இந்த மாதமும் இந்த 1 மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்களுக்காக நீட்டுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகிறதும் இல்லை. முதல்ல 11:23 அற்புதத்திற்காக ஆண்டவர் கரம் குறுகி போகாத கரம். இங்கே சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை ஒரு நாளும் குறுகி போகாத கை. ஆண்டவர் ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். நாம் ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-10 வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரே பகிர்ந்து கொடுத்ததுனான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் 2:4 அப்படி சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு நம் குடும்பங்களிலேயோ, நம்முடைய வீட்டிலேயோ, நம் கணவனோ, உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவியோ, பிள்ளைகளோ, ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தர் ஒருவரை இன்னும் தொட முடியாமல் இருக்குதே ஆண்டவரேன்னு பல நாளாய் ஜெபிப்பீர்களானால், இந்த மாதம் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் கரத்தை உங்களுக்காக நீட்டுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய கை குறுகி போகாத அவருடைய கரம். எப்படி கரம் என்று வாசிக்க கேட்போம். 50:2 நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், அற்புதத்திற்காக சொல்லுகிறார், என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அற்புதம் செய்யும்படி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் இந்த வருஷ இறுதியில் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவார். ரட்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்னும் ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே தேவன் தம்முடைய கரத்தை உங்களுக்காக நீட்டுவார். இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு பின்மாற்றம் அடைந்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வீட்டில், நம்முடைய ஜீவியத்தில் ஒருவேளை பின்மாற்றம் அடைந்தும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல், அவருடைய வசனத்தை அறிய முடியாமல், இருதயத்தில் உணர முடியாமல் இருக்குமானால், இன்றைக்கும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டி, அவர் நீட்டி இழுக்க, அவர் பட்சத்தில் இழுக்க உண்மை உள்ளவர். அவருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகாத கரம். ஆமென். அவருடைய கரம் அப்படின்னா யாரு? அந்த கரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:1ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த கரத்தை, புயத்தை வெளிப்படுத்துவார்.
பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார். ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டுவாராம். யார் அந்த கரம்? 53:1 சொல்லுகிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? 53ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசுவின் வெளிப்பாட்டை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த கரமே இயேசு. இந்த ஆராதனையில இந்த வருஷ இறுதிக்குள்ள கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார் என்று சொன்னால், இயேசுவே உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவே உங்களுக்காக தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை அவர் தம் பக்கமாய் சேர்த்து கொள்ள போகிற நாளாய் மாற போகிறது. அந்த கரம் இயேசு. ஆமென். அந்த கரம் இன்றைக்கு நம் மத்தியில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிப்பீர்களானால் 21 24 வசனம் வரைக்கும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்றபோது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவு பேதுரு நின்று ஒரு பிரசங்கத்தை பண்ணினான். யோவேல் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நிறைவேறும்படி அங்கே அப்போஸ்தலர் 2:17 தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றின போது அங்க நவமான பாஷைகள் வெளிப்பட்டது. பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் நடந்த போது அங்கே 5000 பேர் கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, அற்புத அடையாளங்கள் நடந்து ஜனத்தினுடைய வல்லமை வெளிப்பட்டு ஜனங்கள் கர்த்தர் பக்கம் சேர்த்து சபையில் அனுதினமும் ஜனங்கள் சேர்க்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்பி அற்புத அடையாளங்கள் வெளிப்பட்ட போது அங்க இருக்கிற மத குருமார்கள் அப்போஸ்தலர்களை பிடித்து அடித்து இயேசுவை பற்றி பிரசங்கிக்க கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது என்று அடித்து அவர்களை விட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடினாலும் அப்போஸ்தலர்களுக்கு பயந்தபடியாலும் அவர்கள் மூலியமாய் அற்புத அடையாளங்கள் நடந்தபடினாலும் அவர்களை சிறைச்சாலையில் வைக்க மனமில்லாமல் அடித்து விட்டு விட்டார்கள். ஆனால் அதற்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் மீண்டும் பெந்தேகோஸ்தே நாட்களிலே கூடி ஜெபித்தது போல மீண்டும் ஒரு ஜெப ஆவி அவர்களுக்குள்ள இறங்கி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். எப்படிப்பட்ட ஜெபம் செய்யப்பட்டது? அங்கே 4ஆம் அதிகாரம் 27 30 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 27 ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே கர்த்தருடைய வசனம் வெளிவரையும்படிக்கு ஒரு மனம் உண்டாகும்படி கர்த்தர் இடம் அசையும்படி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வெளிப்படும்படி ஒரே இருதயம் வெளிப்படும்படி ஏக மனது உண்டாகும்படி ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகும்படி அங்க ஒரு ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்முடைய ஊழியக்காரராகிய உம்முடைய வசனத்தை இல்ல, அதுக்கு முந்தின 29 போடுங்க. 29 உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை 30 உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார். 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. ஒரு சூப்பர் பிரேயர். ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படட்டும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் இன்னைக்கு வெளிப்படட்டும், கர்த்தருடைய புயம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படட்டும், கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும். ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் தம் பக்கம் சேர்த்துக் கொள்ளும்படி. ஆண்டவரே ஒரு ஒடுக்கப்படுதல், ஒரு பாடுதல், ஒரு நெருக்குதல் வரும்போது ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. ஒருவேளை உங்க கணவன் உங்களை நெருக்கிறாரா? உங்கள் வீட்டுக்காரர்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்படி நெருக்கிறார்களா? வாட்டவர் ஏசப்பாவை சொல்லக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, பாடக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று நெருக்குகிறார்களா? நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஒன்று இருக்குது. ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படட்டும், உம்முடைய கரத்தை நீங்கள் நீட்டுங்க. இப்படி செய்யும்போது என்ன நடந்தது? 31 35 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அவங்க ஜெபம் பண்ணின இடம் முதல்ல என்ன செஞ்சது? கர்த்தருடைய கரம் வெளிப்படும் போது
இடத்தை கர்த்தர் அசைய பண்ணுவார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. இடம் அசைய போகிறது. உங்க குடும்பத்தை கர்த்தர் அசைப்பார். அசையாத மனிதர்களை கர்த்தர் அசைப்பார். அதிகாரங்களை கர்த்தர் அசைப்பார். இடம் அசைய போகுது. தூத்துக்குடி 10 தாலுக்கா அசைய போகிறது. கர்த்தருடைய ஊழியத்துக்கும் வார்த்தைக்கும் வசனத்துக்கும் விரோதமா எழும்பி நிற்கிறவர்களை கர்த்தர் அசைக்க போகிறார். God wants to கை தட்டுங்க. ரபால ஹந்தன ஹடதியா. One more time, God wants to shake our city, shake our nation, shake our leader. கை தட்டி ஆண்டவரே நீங்க அசைப்பீராக. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் பட்டணத்தை அசைக்கட்டும். துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களை ரவுடிய கர்த்தர் அசைப்பீராக. ஆளுகிறவர்களை கர்த்தர் அசைப்பாராக. அதிகாரத்தில் உள்ளவர்களை கர்த்தர் அசைப்பாராக. இடம் அசைந்தது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால என்ன செஞ்சார்களா? நிரப்பப்பட்டார்கள். கரம் வெளிப்பட்டால் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. மூணாவது என்ன வந்துச்சு? தைரியம். சொல்லுங்க, தைரியம். பயத்தெல்லாம் கர்த்தர் மாத்திடுவார். கர்த்தருடைய கரமும் புயமும் நீட்டப்படுமானால் இந்த ஒரு சிங்கிள் பிரேயருக்கு என்ன நடக்குது? தைரியமானார்கள். பயம் போச்சு. ஃபுல்லா தைரியம். ஆமா, எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். வியாதியா, தேவையா, பிரச்சனையா, போராட்டமா, பிசாசா, அந்தகாரமா, பிள்ளி சூனியமா, இருளா, மரண போராட்டமா, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் சபையில கட்டவிழ்ப்பீராக. ஆமென். தைரியம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரே மனம், ஒரே இருதயம். என்ன மனம்? ஆமா, கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டுச்சுன்னா சபையில ஒரு மனம், ஒரே இருதயம். குடும்பத்துல ஒரு மனம், ஒரே இருதயம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு மனம், ஒரே இதுக்கு ஜெபம் பண்ணணும். எதுக்கு? கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ஒரு ஒன்னஸை கர்த்தர் தருவாராக. ஒரு ஒன்னஸை கர்த்தர் தருவாராக. ஒரு ஒன்னஸ், ஒரு மனம், ஒரு இருதயம் கர்த்தர் தருவாராக. நம்முடைய சபைக்கு கர்த்தர் தருவாராக. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. 10 தாலுகாவுக்கு தருவீராக. எல்லா ஊழியர்களுக்கு தருவீராக. அடுத்தது எல்லாம் எப்படி இருந்துதான்? பொதுவா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சா? எல்லாம் எப்படி இருந்துச்சு? பொதுவா இருந்தது. கரம் நீட்டப்பட்டுச்சுன்னா ஏன் இது வா இதுன்னு சொல்ல மாட்டோம். மவுண்ட் சர்ச் எல்லாருக்கும் பொதுவானது. இங்கே யார் வேணாலும் வரலாம். ஆமென் சொல்லுங்க. இது எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற சபை. ஆமாம், ஏசப்பா இங்கே இருக்காரு, வந்து ஜெபிக்கலாம். இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு நான் யாரையும் பார்த்து சொல்ல எனக்கே நோ ரைட்ஸ். சர்ச்சுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கே ரைட்ஸு கிடையாது. எல்லாரும் வரலாம். அடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா பூரண கிருபை இருந்துதான். எப்படி கிருபை இருந்துச்சு? அறக்குறை கிருபை இல்லை. கை கர்த்தர் கரம் நீட்டின போது எப்படி கிருபை இருந்துச்சு? பூரண கிருபை. சகல கிருபையையும் பெருக வல்லவராய் இருக்கிறவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எல்லாவற்றிலும் பூரண கிருபை. ஊழியத்தில் பூரண கிருபை, குடும்ப வாழ்க்கையில் பூரண கிருபை, வியாபாரத்தில் பூரண கிருபை, எல்லாவற்றிலும் பூரணமான ஒரு கிருபை. அடுத்தது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு எதுவுமே குறைவாக இருந்தது இல்லையா? என்னது இருந்தது இல்லையா? கர்த்தர் கரம் நீட்டப்பட்டுச்சுன்னா ஒன்றுமே குறைவுபடாது. கவலைப்படாதீங்க, ஃபைனான்ஸ் குறைவுபடாது. ஆமாம், நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை. நான் இந்த மேடையில் நின்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் ஒருவருக்கும் குறைவுபடக்கூடாது. மனதார நான் அதுதான் டெய்லி என் ஜபமாக இருக்குது. ஒருவருக்கும் ஒரு நன்மை குறைவுபடாது. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த கர்த்தருடைய கரம், அதுக்காக ஜெபித்த போது இவ்வளோ நன்மை. இந்த கர்த்தருடைய கரம் வரும்போது என்னென்ன நன்மைகள், அதை வேகமாக ஒரு 3-4 வசனத்தை சொல்லி உங்களுக்கு காண்பிக்க கொடுக்குறேன். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 23.
என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மீது வரும்போது, ஒரு பட்டணத்தின் மீது வரும்போது, ஒரு சபையின் மீது வரும்போது, ஒரு ஊழியத்தின் மீது வரும்போது, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற அப்பேற்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். ஆண்டவர் கரம் வரும்போது தேவன் வித்தியாசப்படுத்துகிறவர். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். தேவன் மனுஷனை பூமியில சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தில் ஒரு முனை தொடங்கி இன்னொரு மறுமனை மட்டும் உள்ள எவ்விடத்தாகலும் இவ்விட பெரிய காரியம் நடந்ததுண்டா? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது உண்டா? அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தெய்வம், தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல வேற எங்கேயாவது நீ கேட்டது உண்டு? உயிரோடு இருந்தது உண்டா? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும், சொல்லுங்க, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டா என்று நீங்க வானத்துல ஒரு மணி தொடங்கி மறுமண மட்டும், பூமியில ஒரு மணி தொடங்கி மறுமண மட்டும் விசாரித்து கேட்டு அறிந்து பாருங்க, எங்கே இருக்காது. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும் போது கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தபோது எகிப்து எங்கும் அந்தகாரம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களின் வாசலின் வீட்டில் வாசலிலோ என்ன உதித்ததான்? வெளிச்சம் உதித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தபோது எகிப்து எங்கும் ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும் உண்டாயிருந்தது. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஆடு மாடு கூட மறிக்கல. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம், பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறவர். ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை என்ன செய்யும்? வித்தியாசப்படுத்தும். வித்தியாசப்படுத்தும். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனம். மலைகளிலிருந்து குன்றுகளிலிருந்து பார்க்கிறேன், இந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசமா இருக்கிறார்கள். ஒரு பெரிய வித்தியாசம். உங்களை பார்த்தா ஆண்டவருடைய கரம் உங்களை என்னை எப்படி படுத்தணும்? வித்தியாசம். அவர் கரம் வெளிப்படும் போது வித்தியாசம் உண்டாகும். உலகத்தில் பஞ்சம் வரலாம், பட்டயம் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், மிருகம் வரலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க. உலகமே ஒன்றும் இல்லாமல் போகலாம். தேவ பிள்ளைய கர்த்தர் விடிய காலத்து அப்பமும் சாயங்காலத்தில் அப்பமும் விடிய காலத்து இறைச்சியும் சாயங்காலத்தில் இறைச்சியும் கர்த்தர் கொடுத்து போஷிப்பா. ஆமென் சொல்லுங்க. உங்களை வித்தியாசப்படுத்துவா. ஆமென். கிறிஸ்தவர்களுக்குள்ளே நம்மளை பல வித்தியாசப்படுத்த வேண்டியிருக்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே பல வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் ஆசீர்வாத உபதேசம் பண்ணுற ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் பிரசங்கம் பண்ணுன்னு பைபிளில் இருந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நமக்குமே வித்தியாசத்தை காட்டணும். சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அவங்களும் பிரசங்கம் தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, பைபிளிலிருந்து வசனம் தான் எடுக்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்தமாக எடுப்பாங்க. இயேசு ரத்தத்தில் கழுவிட்டார், சிலுவையில் செய்து முடிச்சிட்டார், அவங்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். எப்படி? சிலுவை சுமந்தோரா அப்படி பாடணுன்றாரு. அவர் சிலுவை செஞ்சு சுமந்து முடிச்சிட்டாரு, அதனால் உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம என்ன பிரசங்கம் பண்ணணும்? சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம், சிந்தை வாழ்வேளும் தாழ்மை தரிப்போ, இப்படி பாடணும். ஆமென். இங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எனக்கு பாடு உபத்திரமே இல்லை அப்படின்ட்டு. ஆமாம், பாடு உபத்திரவம் போராட்டம் எல்லாம் உண்டு. அது மத்தியில் கர்த்தருடைய கரம் உண்டு. என்னை வித்தியாசப்படுத்துவா, என்னை தாங்குவா.
இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை நான் கண்டதில்லை, காணதில்லை, பேசினதில்லை, இருதயத்தில் உணர்ந்ததில்லை. ஆனால் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆவியில வெளிப்படுத்துவா. நீங்கள் மாம்சத்தின் படவா நடவாமல் ஆவியின்படி நடப்பீர்களானால் நீங்கள் அவருடைய அவருடைய புத்திரரானால் நீங்கள் சுதந்திரரானால் நீங்கள் கிறிஸ்துவினுடன் சுதந்திர. எப்படி அவரோடு பாடுபட்டால் நீங்கள் பிள்ளைகள். ஆமென். சும்மாலாம் சுதந்திரர் கிடையாது, பாடுபட்டால் நீங்கள் சுதந்திர. அதுக்கு எனக்கு அதுதான் வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா ஏன் 12 சீஷர்கள் ஏன் இரத்த சாட்சியா மரிக்கணும்? ஏசப்பா சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டாருன்னா இரத்த சாட்சியா மரிக்க வேண்டாமே? அவங்க எல்லாம் வித்தியாசமானவர்கள். ஆமா ஆமா. வந்த இங்கே மிஷினரிகள் எல்லாம் 36 வயசு 32 வயசு. 7000 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க, 4 கலர் இருக்குது. ராக்லாண்ட் ஐயாவோட ஊழியம் செஞ்ச மிஷினரிகள், இளம் வாலிபர்கள். ஒரு மிஷினரியுடைய கல்லறையில் போய் பார்த்தா 28 வயசு, இன்னொரு மிஷினரி கல்லறை பார்த்தா 27 வயசு, இன்னொரு மிஷினரி கல்லறை பார்த்தா 34 வயசு, இன்னொரு மிஷினரி கல்லறை 42 வயசு. ராக்லாண்ட் ஐயாவோட ஊழியம் செஞ்ச 4 ஊழியக்காரர்கள் போய் பாருங்க. ஏன் 37 வயசில் மரிக்கணும்? ஏன் வில்லியம் ஆல்ட் ஒரு மனைவியை கல்யாணம் முடித்த உடனே கொண்டு போய் அங்கே கடலில் கொண்டு அடக்கம் பண்ணணும்? சீகன் பால் ஐயா ஏன் 36 வயசில் மரிக்கணும்? ஏன் இவான் ராபர்ட்ஸ் 37 வயசில் மரிக்கணும்? கிரயம். ஆமென் சொல்லுங்க. என்ன நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். கர்த்தருடைய கரம் இருந்தா என்ன இந்த உலகத்துல வித்தியாசமா தான் நடத்துவா, வித்தியாசப்படுத்தி காண்பிப்பா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10 to 12 வசனம் வேதத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 10, 11, 12. அந்தபடி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களிலும் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தி. கர்த்தருடைய கரம் நம்மளை வித்தியாசப்படுத்தும். கர்த்தருடைய கரம் நம்மளை என்ன செய்யும்? ஒருமனப்படுத்தும். எசேக்கியா ராஜா மேடைகளை தகர்த்தான். எசேக்கியா ராஜா திரளான பலிகளை செலுத்தி ஒரு பெரிய பஸ்காவை அனுசரித்தான். எசேக்கியா ராஜா மோசே செய்த அங்கே வெண்கல சர்ப்பத்தை தீயில இட்டு சுட்டரித்தான். எசேக்கியா ராஜா மிகுந்த பெரிய பஸ்காவை உண்டாக்கி பெரிய அனுசரிப்பை செய்து மகா கொண்டாட்டமும் சத்தமும் உண்டானது. ஆராதனையை திட்டம் பண்ணினார். இதையெல்லாம் செய்கிறதற்காக எசேக்கியா அஞ்சல்காரர்களை ஊராக அனுப்பினார். அனுப்பின போது எல்லாரும், அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எசேக்கியாவை பார்த்தும் அஞ்சல்காரர்களை பார்த்தும் பரிகாசம் பண்ணினார்கள். நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறத, கர்த்தர் நம்மளை தொழுது கொள்ளுகிறத, கர்த்தரை உயர்த்துகிறத, பிரசங்கம் பண்ணுகிறத, சுவிசேஷம் சொல்லுகிறத, தேவ நாமத்தை உயர்த்துகிறத, சபையில் கர்த்தரை ஆராதித்து ஆராதனை இப்படியெல்லாம் திட்டம் பண்ணி தேவனை மைமைப்படுத்துகிறத, குடும்பத்தில் உள்ளவர்கள், சபையில் உள்ளவர்கள், வெளியில உள்ளவர்கள் நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி சிலர் பரிகாசம் பண்ணின போதிலும் எருசலேமில் இருந்த யூதாவில் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவர்கள் பரிகாசம் பண்ணாமல் அவர்கள் பட்சத்தில் சேர்ந்த போது கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. யாரெல்லாம் பரிகாசம் பண்ணினார்களோ, யாரெல்லாம் கிண்டல் பண்ணினார்களோ, யாரெல்லாம் நையாண்டி பண்ணினார்களோ, அதே குடும்பத்தால் சேர்ந்து எருசலேமில் வந்து பஸ்காவை அனுசரித்து கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்களை பெந்தேகோஸ்தேக்காரன், உங்களை நகை கழுத்தினவங்க, நீங்க வெள்ளை Dress போடுற குரூப் அப்படின்னு நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை உங்கள் பட்சத்தில் கர்த்தருடைய கரம் கொண்டு வந்து ஒருமனப்படுத்த போகிறது. கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க. யார் உங்களை பரிகாசம் பண்ணினாலும் பரவாயில்ல. அஞ்சல்காரர்கள் வீடு வீடாய் போய், ஊர் ஊராய் போய் அவர்கள் கர்த்தர் நாம
நாமத்தை, பஸ்காவை, ஆராதனையை, பிரமாணத்தை, பலிபீடத்தை குறித்து சொன்னபோது பரியாசம், கிண்டல், நையாண்டி, நோ ப்ராப்ளம். கர்த்தருடைய கரம் அதே பரியாசம் பண்ணினவர்களை சபைக்குள்ளே கூட்டி வர போகிறது. மவுண்ட் சர்ச், ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? நீ ஆயத்தமா? சபையில ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் கொண்டு வர போகிறார். உன் நண்பர்களை கொண்டு வர போகிறார், உன் குடும்பத்தை கொண்டு வர போகிறார், உன் பிள்ளைகளை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒரு மனம் உண்டாயிற்று. பரியாசம் பண்ண ஆளெல்லாம் எருசலேம்ல வருவார்கள். பரியாசம் பண்ண ஆளெல்லாம் மவுண்ட்ல வந்து உக்காந்தே ஆகணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உபாகமம் 33:2. கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய கை குறுகி போகாத கரம் நம்மளை வித்தியாசப்படுத்தும். கர்த்தருடைய கரத்துக்காக ஜெபித்தா 7 ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரத்துக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணினா அது நம்மளை வித்தியாசப்படுத்தும். கர்த்தருடைய கரம் பரியாசம் பண்ணுகிறவர்களை நம்மளோடு கர்த்தர் சேர்ப்பார், ஒரு மனத்தை உண்டாக்குவார். இங்க கர்த்தருடைய கரத்திலிருந்து அக்கினிமயமான பிரமாணம் வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டதா? பிரமாணம். எபிரேயர் 10:16 நீங்க வாசித்து பாருங்க. அவர் தம்முடைய பிரமாணத்தை எங்க எழுதியிருக்கார் பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை, நான் என் பிரமாணத்தை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்து. மோசே டேப்லெட்டை உடைச்சாரு. டேப்லெட்டை நீ திரும்ப செஞ்சுட்டு வா, ஐ வாண்ட் டு ரீரைட், திரும்ப நான் எழுத விரும்புகிறேன். ஆண்டவர் திரும்ப அவருடைய விரலினால எழுதினார். பழைய ஏற்பாடு அவருடைய வலது கரத்திலிருந்து அக்கினிமயமான பிரமாணம் வெளிப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் அக்கினிமயமான பிரமாணம் வலது கரத்தில், ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் அவர்கள் இருதயங்களில் வைத்து அவர்களுடைய மனதில் எழுதுவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எழுதுவாரு? லூக்கா 11 அதனுடைய 20 வாசித்து பாருங்க. லூக்கா 11:20. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய விரல். அப்போ கர்த்தருடைய கரம் இயேசுன்னு சொன்னேன். ஆண்டவருடைய விரல் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. அப்போ இயேசு அவருடைய விரல் ஆவியின நம் இருதயத்தில் கர்த்தர் எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினால எழுதுகிறார். அதனால தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கையில் எழுதி பைபிளை கையிலையும் கொடுத்துட்டாரு. புறஜாதிகளுக்கும் கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தெரிகிறது. கொலை பாவம்னு தெரியுது, உபச்சார பாவம்ன்றது தெரிகிறது, களவு பாவம்ங்கிறது தெரிகிறது, திருடுவது பாவம் என்பது புறஜாதியாக இயேசு அறியாத ஒரு மனுஷனுக்கும் தெரியுது. எப்படி தெரியுது? இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒருபடி கையில் எழுதி கொடுத்துருக்கிறார் வசனத்தை பைபிளில். அப்போ அவங்கள விட நமக்கு எக்ஸ்ட்ராவா நியாய தீர்ப்பு நாட்களில் கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அதனால கர்த்தருடைய கரத்திலிருந்து என்ன உண்டா? அக்கினிமயமான பிரமாணம் உண்டு. அது நம் பாவத்தை சுட்டரிக்கும், நம்முடைய அசுத்தத்தை சுட்டரிக்கும், நம்முடைய சாபத்தை சுட்டரிக்கும். அக்கினிமயமான பிரமாணம். அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். லேவியராகமம் 9:23 வாசித்து பாருங்க. ஆரோனும் மோசேயும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இங்க இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானதற்கு பின்பாக பெத்தானியாவுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை முன்பாக நிறுத்தி பிரமாணங்களை கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த 49ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு தான் பிளஸ் பண்றார். உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள்னு சொல்றார். அப்போஸ்தலர் 1:5 அப்படியே காத்திருந்தார்கள். 1:8 பரிசுத்த ஆவி வரும்னு சொல்லப்பட்டு சாட்சியா இருப்பீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1:18 மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் ஒருமனப்பட்ட போது ஓரிடத்தில் பெந்தெகோஸ்தே நாள் என்று வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு உலகத்துக்கே கர்த்தர் அவர்கள் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். காரணம் என்ன? நம்ம அப்பா அவர்களை ஆசீர்வதிச்சதுனால அவங்கள உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறீங்க? பிளஸ் பண்ணி ஜெபிக்கணும். என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நல்லா பிளஸ் பண்ணி ஜெபிக்கணும். படிப்பு ஆசீர்வதிக்கிறேன், நல்லா பிள்ளைய ஞானத்தில் கிருபையில் நல்லா பிளஸ் பண்ணணும். ஆமேன். நான் மவுண்ட் சர்ச்சை நினைக்கும் போது அடிக்கடி பல ஆசீர்வாதத்துக்கு ஜெபிப்பேன். அடிக்கடி ஜெபிப்பேன். முந்திலேருந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என் பிள்ளைகள் எல்லாரையும் நல்லா ஆசீர்வதிங்க, செழிப்பாக வைங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவேன். த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங்கை கொடுங்க. ஆவியை பகுத்தறிகிற அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரட்டும். தாறுமாறாக போயிடக்கூடாது. எல்லாருடைய பிரசங்கத்தை கேட்டுறக்கூடாது. எல்லா உபதேசமும் உபதேசம் அல்ல. எந்த ஊழியக்காரன் கரெக்டாக பேசுகிறான், எந்த ஆராதனை கரெக்டு, எந்த பாட்டு கரெக்டு அப்படிங்கிற ஆசீர்வாதம் வரட்டும்னு சொல்லுவேன். அதனால தான் அந்த ஆசீர்வாதம் நம் சபையின் மீது வந்து இருக்கிறது. ஆமேன். பிரைஸ் காட். நெகேமியாவின் மீது கர்த்தருடைய கரம் நன்மையாகவே இருந்ததாம். நெகேமியா 2:18. எஸ்ரா 5ஆம் அதிகாரத்திலிருந்து முழுசும் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மீது நன்மையாக இருந்தது. ராஜா தயவு செய்தான். எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. ராஜா வேண்டியதெல்லாம் கொடுத்தான். எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் வெளிப்பட்ட போது சத்துருக்களுக்கு அவனை தப்புவித்தார். எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் வந்தபோது ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறதுக்குரிய எல்லா பொருளையும் கர்த்தர் தந்தார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மீது இருந்தபோது நாங்கள் புறப்பட்ட போது தேவன் எங்களை வழி நடத்தி கொண்டு போனார். கர்த்தர் கரம் மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன், விழுந்து போனேன், பாலாய் போனேன், நெடுநாளாக கட்ட முடியாத எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டிடுவார். முடியாத எல்லா காரியத்தையும் கர்த்தர் முடிய பண்ணுவா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.